வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 29th ஏப்ரலுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் இன் ப்ரீஃபில் கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஃபைட்டிங் ஆன் ஃபார் செகண்ட் டே இன் உத்தரகாண்ட் அமிட் ஃப்ரெஷ் ஃபயர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக உத்தரகாண்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். So according to the Uttarakhand Forest Department, so starting from this year 2024, so இது வரைக்கும் கிட்டத்தட்ட 477 incidents of forest fire வந்து occur ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 379.4 hectares of the forest land வந்துட்டு it has been damaged, and அந்த 379.4 hectaresல 136.4 hectares வந்துட்டு it was damaged in Garhwal region, and 202.82 hectares வந்துட்டு it is damaged in Kumaon region, and 40.2 hectares வந்துட்டு it is damaged in administrative wildlife region. And forest officials வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆனுவல் ஃபினாமினன் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது வருஷம் இந்த உத்தரகாண்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய நிறைய ஃபாரஸ்ட்ல ஃபயர் வந்துட்டு விட்னஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், அதாவது சாரிங் டெம்பரேச்சர்ஸ் தான் வந்துட்டு மெயினான ரீசன். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த மிட் ஃபெப்ரவரி என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸில் இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபால் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஃபாலான லீவ்ஸ் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால தட் இஸ் கெட்டிங் ட்ரை அப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ்னால சாயிலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரும் வந்துட்டு ட்ரை ஆகிடுது. பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு தே ஆர் விட்னஸிங் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். ஸோ இது வந்துட்டு மிட் ஃபெப்ரவரியில் ஆரம்பித்து ஜூன் மிட் வரைக்குமே இந்த ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு 477 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்துட்டு இந்த வருஷத்தில் மட்டும் வந்துட்டு விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஜஸ்ட் இந்த 4th month தான், பட் ஸ்டில் இவ்வளோ தட் இஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு அவங்க விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ஸ் 2000லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உத்தரப்பிரதேஷ்லேருந்து உத்தரகாண்டை தனியாக பிரித்ததுக்கு அப்புறமா அந்த டைம் பீரியட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 54,800 hectares ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்துட்டு இட் இஸ் பீன் டேமேஜ்ட் பை தி ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலஸ் டு அன்வீல் ட்ரூ காப்பி ஆஃப் ரவி வர்மாஸ் இந்துலேகா. ஸோ ராஜா ரவிவர்மாவுடைய 176th பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராஜா ரவிவர்மாவுடைய ஒரு ஒரிஜினல் பெயிண்டிங், அதாவது அவருடைய ஃபர்ஸ்ட் ட்ரூ காப்பி ஆஃப் த பெயிண்டிங் இந்துலேகா. ஸோ இதை வந்துட்டு அவங்க கிளிமனூர் பேலஸில் வந்துட்டு அன்வீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளிமனூர் பேலஸில் தான் வந்துட்டு ராஜா ரவிவர்மா 1848 வந்துட்டு பிறந்திருக்காரு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் லெட் அஸ் லுக் இன் டு ஹூ இஸ் திஸ் ராஜா ரவிவர்மா. ஸோ இந்த டாபிக் வந்துட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யோர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பர்ஸ்பெக்டிவ். ஸோ ஹிஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ்க்கு கீழே இது உங்களுக்கு வரும். அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பெயிண்டிங்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ இப்போ ராஜா ரவிவர்மா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ராஜா ரவிவர்மா வந்துட்டு ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெனவுண்ட் இந்தியன் பெயிண்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா, ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் த்ரவங்கூர். ஸோ இப்போ வந்துட்டு இட் இஸ் இன் கேரளா. ஸோ எர்ஸ்ட் வைல் திருவாங்கூரில் பார்த்தோம் அப்படின்னா இவர் கிளிமனூர் பேலஸில் வந்து பிறந்திருக்காரு. அண்ட் இவருடைய அந்த நேம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரவிவர்மா கோயில் தம்புரான். ஸோ இதுதான் இவருடைய பேர் வச்சுருந்தாங்க. அண்ட் இவருடைய பெயிண்டிங்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக எதை தழுவுனதாக இருக்கும் அப்படின்னா ஏன்ஷியன்ட் மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் ரிகார்டிங்காக இருக்கும். அதாவது புராணங்களில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை தான் இவர் வந்து மோஸ்ட்டாக ஸ்கெட்ச் பண்ணுவார். அதாவது இந்தியன் எபிக்ஸான மகாபாரதா அண்ட் ராமாயணாவில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் ஹிந்து மித்தாலஜியில் இருக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் இவர் நிறையா போர்ட்ரேட்ஸையும் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது போத் பிரிட்டிஷர்ஸ் அண்ட் இந்தியன்ஸ். ஸோ இவருடைய சில ஃபேமஸ் பெயிண்ட் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தமயந்தி டாக்கிங் டு அ ஸ்வான். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்து சகுந்தலா லுக்கிங் ஃபார் துஷ்யந்தா. அடுத்து நாயர் லேடி அடானிங் ஹர் ஹேர். அடுத்து சாந்தனு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மத்ஸ்ய கந்தா. ஸோ இதெல்லாம் இவருடைய இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டிங்ஸ். ஸோ இவருடைய பெயிண்டிங்கில் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்துட்டு ஹி ஹாஸ் யூஸ்ட் யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங். ஸோ இப்போ இவர் இருந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் நேஷ்னலிசம் அப்படின்றது வந்து கொஞ்சம் பீக்கில் இருந்தது.
ஸோ அந்த டைமில் நிறைய பெயிண்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரவீந்திரநாத் தாகூர், ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் எல்லாம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது, ஸோ இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிஜினைசேஷனுக்காக வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில், இவர் இருந்த டைமில் வந்துட்டு நேஷனலிசம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பீக்கில் இருந்தது. ஸோ அதனால இவர் வந்துட்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டார். பிகாஸ் இவர் வந்துட்டு யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கை இவருடைய அந்த ஆர்ட்டில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தார். ஸோ என்னென்னலாம் இவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு காம்போசிஷன் எப்படி வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும், அண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது பின்னாடி ஒரு இமேஜ் இருக்குது அண்ட் முன்னாடி ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு தூரத்தை காமிக்கிறதுக்கு நம்ம என்ன காமிக்கணும், எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கில் இருக்கும். வேறஸ் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கில் அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்காது. இவர் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு காம்போசிஷன், இதெல்லாம் வந்துட்டு அந்த யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டர்ஸ் கிட்ட இருந்து இவர் வந்துட்டு அதை இம்பைப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு ஹீ இஸ் தி ஃபஸ்ட் பெயிண்டர், ஃபஸ்ட் இந்தியன் ஆர்டிஸ்ட் டு யூஸ் தி ஆயில் பெயிண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயில் பெயிண்ட் அப்படின்றத அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை யாரும், அண்ட் இவர் தான் வந்துட்டு முதல் முறையாக அதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் பெயிண்டிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஸோ பர்ஷியன் ஸ்கூல், அதுக்கப்புறம் முகல் ஸ்கூல்ஸ், ஸோ இவங்களுடைய அந்த பெயிண்டிங்ஸை தழுவுனதாக தான் இருக்கும். ஸோ இவர் தான் வந்துட்டு முதல் முறையாக ஸோ இந்தியன் பெயிண்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோப்பியன் அந்த பெயிண்டிங் ரெண்டத்தோட ஒரு ஃபியூஷனை கொடுத்தது வந்துட்டு இவர் தான். அண்ட் இவர் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஒன் ஆஃப் த யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, ஹீ இஸ் தி மாஸ்டர் ஆஃப் தி ஆர்ட்ஸ் ஆஃப் லித்தோகிராஃபிக் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் பெயிண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினல் பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் பார்த்தோம் அப்படின்னா நிறையா மணிக்கு வந்துட்டு அவங்க செல் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லித்தோகிராஃபிக் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது இவருடைய பெயிண்டிங்கை நிறையா காப்பீஸாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணி அதை வந்துட்டு சீப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அவர் செல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இவருடைய பெயிண்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையா மக்கள் மத்தியில் வந்துட்டு போயிருக்கு. அண்ட் இவரும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசன் வந்துட்டு ஹி ஹாஸ் யூஸ் தி லித்தோகிராஃபிக் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதுதான் இவருடைய மெயினான ரீசன் ஃபார் ஹிஸ் ரீச். அண்ட் இவருடைய சில ரெகக்னிஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் முறையாக இவரை வந்துட்டு எப்போ ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக அக்ளைம் பண்ணாங்க அப்படின்னா 1873 இவருடைய பெயிண்டிங்கை வந்துட்டு வியன்னா எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவருக்கு வந்துட்டு ஒரு அவார்ட் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறமா தான் இவருடைய பெயிண்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக அக்ளைம் பண்ணப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1893 வேர்ல்ட்ஸ் கொலம்பியன் எக்ஸ்பொசிஷனில் வந்துட்டு இவருடைய பெயிண்டிங்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இட் வாஸ் ஹெல்ட் இன் சிகாகோ. ஸோ இதில் இவருக்கு வந்துட்டு 2 கோல்டு மெடல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து 1904 பார்த்தோம் அப்படின்னா வைஸ்ராய் லார்ட் கர்சன் வந்துட்டு கிங் எம்பரருடைய சார்பாக இவருக்கு வந்துட்டு கெய்சர் இ ஹிந்த் கோல்டு மெடலை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதில் தான் முதல் முறையாக அவரோட பேரை வந்து ராஜா ரவிவர்மா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய அந்த இயற்பெயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரவிவர்மா கோயில் தம்புரான். ஸோ இதுதான் இவருடைய இயற்பெயர். அண்ட் இந்த கெய்சர் இ ஹிந்த் கோல்டு மெடலை கொடுக்கும் போது தான் முதல் முறையாக இவரை ராஜா ரவிவர்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேமை வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒப்பீனியனுக்கு அடுத்தபடியாக இருக்கும். ஸோ திஸ் வில் நாட் பி ப்ரெசென்ட் இன் யோர் ரீஜனல் எடிஷன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கேரியர்ஸுடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் பிகாஸ் இப்போ ரீசெண்டாக ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அண்ட் ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுமே வந்துட்டு தே ஹாவ் ஷோன் ட்வின் கேரியர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த 2 கேரியர்ஸ்லேருந்துமே MiG-29K ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிருக்கு. அதுவும் வந்துட்டு சைமல்டேனியஸாக டேக் ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இட் ஹேஸ் லேண்டட் கிராஸ் தி டெக். ஸோ இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க, அதாவது தே ஹாவ் ஷோகேஸ்ட் இட். அண்ட் இதனுடைய பேக்ட்ராப்பில் ஐஎன்எஸ் விக்ராந்த் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு இண்டிஜினஸான ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரென்தனிங் அவர் இந்தியாஸ் ப்ளூ வாட்டர் நேவி. அண்ட் இதை வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவிலே டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்தியாவிலே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் டிசைன்ட் பை இந்தியன் நேவியோடைய வார்ஷிப் டிசைன் பியூரோ அண்ட் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ இப்போ வேர்ல்ட் லெவல்லே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்துட்டு சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்குது.
அண்ட் அந்த கண்ட்ரீஸில் இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் அமங் தெம். அதாவது USA, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், UK அண்ட் சைனா இதுக்கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ இதனுடைய அந்த ஃபுல்லி லோடட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 43,000 டன். ஸோ இந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி வந்துட்டு இதுக்கு இருக்குது. ஸோ இதனால இது வந்துட்டு வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் 7th லார்ஜஸ்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து இந்த INS விக்ராந்த் தான். ஸோ இதனுடைய அந்த கேப்பபிலிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இட் கேன் ஆப்ரேட் அன் ஏர்விங் ஆஃப் 30 ஏர்க்ராஃப்ட். ஸோ 30 ஏர்க்ராஃப்டை வந்துட்டு இதால் வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதிலிருந்து MiG-29K ஃபைட்டர் ஜெட்ஸ், கமோவ் 31, MH-60R மல்டி ரோல் ஹெலிகாப்டர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளை பண்ண வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ இண்டிஜினஸ் அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் லைட் கம்பேட் ஏர்க்ராஃப்ட், ஸோ இதையும் வந்துட்டு இதுலேருந்து நம்மளால் ஃப்ளை பண்ண வைக்க முடியும். அண்ட் இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் பார்த்தோம் அப்படின்னா இட் யூசஸ் ஸ்டோபார். ஸ்டோபார் அப்படின்றது வந்து ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரெஸ்டட் ரெக்கவரி மெத்தட். ஸோ இப்போ இதில் உங்களால் பார்க்க முடியும், அதாவது அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்றது வந்துட்டு ஒரு அதனுடைய ட்ரெஜெக்டரி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு எலிவேட்டடாக இருக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தூரம் வந்துட்டு ஒரு பிளேன் மூவ் ஆனதுக்கு அப்புறமா தான் இட் வில் டேக் ஆஃப் இல்லையா. ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு கடலில் இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்டை நம்ம டேக் ஆஃப் பண்ணும்போது அந்த மாதிரி ரொம்ப லாங்காக ரன் பண்ண வைக்க முடியாது. ஸோ ஷார்ட்டர் டைம் பீரியடில் அது வந்துட்டு நல்லா மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு த்ரஸ்ட் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த ஒரு டெக்கை எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் எலிவேட்டடாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்டோபார், அதாவது ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரெஸ்டட் ரெக்கவரி. ஸோ இதே மாதிரி இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் கேட்டோபார். ஸோ கேட்டோபாரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேட்டபுல்ட் இருக்கும். ஸோ அந்த கேட்டபுல்ட் மெக்கானிசம் மூலியமாக, அதாவது நம்ம சின்ன வயசுலலாம் உண்டியல் விளையாண்டுருப்போம் இல்லையா. ஸோ அந்த உண்டியல் மாதிரி நம்ம நல்லா இழுத்து விடும்போது அதனுடைய ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுடைய அந்த ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேட்டபுல்ட் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் பேர் வந்துட்டு கேட்டோபார் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரியான கேட்டோபார் சிஸ்டமும் மற்ற கேரியர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் ஸ்டோபார். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். So shifting sands, why the Thar desert on the borders of India and Pakistan is getting greener. ஸோ இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்துட்டு நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக துபாயில் நடந்த அந்த ஃப்ளட்ஸை பற்றி நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இட் இஸ் அ டெசர்ட் ரீஜன், பட் ஸ்டில் அங்கே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு நாள்லேயே அந்தளவுக்கு மழை பொழிஞ்சு அது வந்துட்டு இட் ஹேஸ் லெட் டு த வெரி பிக் ஃப்ளட். அதனால அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது நிறைய மாறுதல்களில் நிறைய இடங்களில் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய இடங்கள் க்ரீனராக இருக்கக்கூடிய நிறைய ஏரியாஸ் வந்துட்டு டெசர்டிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அதாவது டெசர்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஆனால் ஒரு இடம், அதாவது தார் டெசர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த டெசர்ட் ரீஜன் வந்துட்டு க்ரீனராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம தார் டெசர்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தார் டெசர்ட் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிகாஸ் யூஆர் லேர்னிங் ஜியோகிரஃபி. ஸோ தார் டெசர்ட் அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, பாகிஸ்தான்லேயும் இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சப்ட்ராபிக்கல் டெசர்ட்ஸ் இன் தி வேர்ல்டு. It is located partly in the northwestern India and partly in the eastern Pakistan. ஸோ இது எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா இங்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. வேறாஸ் நம்ம பாகிஸ்தானில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்த், அதுக்கப்புறம் பஞ்சாபில் இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி தார் டெசர்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வேறாஸ் 15% வந்துட்டு இட் லைஸ் இன் தி பாகிஸ்தான். ஸோ இந்த டெசர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹாட் அண்ட் ஆரிட் கிளைமேட் வந்து இருக்கும். அண்ட் இதனுடைய அந்த ஆவரேஜான டெம்பரேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 50 degrees Celsius. அண்ட் நைட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிலோவாக வந்துட்டு இதனுடைய அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து போகும். ஸோ இந்த இடங்களில் வந்துட்டு ரெயின்ஃபால் அப்படின்றது ரொம்ப ஸ்கார்ஸாக இருக்கும். அண்ட் இட் வில் ரிசீவ் லெஸ் தேன் 50 mm ஆஃப் தி ரெயின் ஆனுவலி. ஸோ இந்த ரீஜன்ஸில் வந்துட்டு நிறைய மினரல் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கோல் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. அண்ட் இங்கே மற்ற சோர்சஸ் ஆஃப் மினரல்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்சம், லைம்ஸ்டோன், சால்ட், பாக்சைட், அதுக்கப்புறம் சிலிக்கா.
ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுடைய ஜியாகிரஃபியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, அந்த ரிசோர்ஸஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஒரு தனி சிலபஸ் டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் இதுக்கு முன்னாடியுமே யூபிஎஸ்சி மெயின்ஸில் இது ரிகார்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர், அதாவது 2023 மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டல் ரிசோர்ஸஸ், அதாவது கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ மற்ற ரீஜனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு அழகர் கோவிலில் ஸோ தேர் வாஸ் அ ஃபெஸ்டிவல், ரைட்? ஸோ அந்த ஒரு ஃபெஸ்டிவல் ரிகார்டிங்காக இந்த அழகர் டெம்பிள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அழகர் கோவில் வந்து எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழகர் ஹில்ஸுடைய ஃபுட் ஹில்ஸில் இது வந்துட்டு சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டெம்பிள் வந்துட்டு இட் வாஸ் டெடிகேட்டட் டு லார்ட் விஷ்ணு. அண்ட் இந்த இடங்களில் வந்துட்டு இன்ட்ரிகேட் ஸ்கல்ப்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டபம்ஸ் வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கோயிலை வந்துட்டு சிலப்பதிகாரத்துலேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்கள் லைக் திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், நம்மாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், ஆண்டாள், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஷ்ரைனை பற்றி அவங்களுடைய பாடல்களை வந்துட்டு பாடியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கிங் அசோகாவுடைய டைம் பீரியடில் கூட ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு கிரேட் ஜெயின் மாங்கான அஜ்ஜா நந்தி. ஸோ இந்த மாதிரியான நேம்ஸ் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டண்ட். அஜ்ஜா நந்தி அவர் வந்துட்டு அவருடைய ரிசைட்டல்ஸோட இந்த ஒரு கோவிலில் வந்துட்டு வசிச்சதாக வந்துட்டு சில தகவல்கள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாண்டியா கிங்கான கிங் ஜத்தவர்மன் சுந்தர பாண்டியன் இவருடைய அந்த ரெயின் டைம் பீரியட் வந்துட்டு இட் இஸ் அரவுண்ட் 1251 to 1270 AD. அண்ட் இந்த டைம் பீரியடில் தான் இந்த டெம்பிளுடைய சாங்டம் சாங்டோரம், ஸோ இங்கே வந்துட்டு இட் வாஸ் பியூட்டிஃபைட் வித் கோல்டன் பிளேட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய அந்த மேசிவ் டவர், ஸோ இது வந்துட்டு என்ட்ரன்ஸில் இருக்கும் இந்த ஒரு மேசிவ் டவர். ஸோ இதுவுமே வந்துட்டு பாண்டியா கிங்டமுடைய ரெயினில் தான் வந்துட்டு பில்ட் பண்ணப்பட்டது. அண்ட் இது வந்துட்டு பாண்டியா கிங்ஸுடைய டைம் பீரியடில் மட்டும் இது வந்துட்டு ஃபுல்லாக முடிக்கலை. ஸோ நாயக்கர்களுடைய டைம் பீரியட்லையும் இதில் வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்டிக் அடிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிங் திருமலை நாயக்கர் ஆஃப் நாயக்கா டைனாஸ்டி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த அழகர் கோவிலில் வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். இந்த கல்யாண மண்டபம் பார்த்தோம் அப்படின்னா நாயக்கர்களுடைய அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அந்த ஸ்டைலை பின்தழுவி தான் வந்துட்டு அந்த கல்யாண மண்டபம் அப்படின்றது வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.